முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜெர்மனி பயணம் மேற்கொள்ளவிருப்பது குறித்து தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். இதுவரை நாம் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் எந்த பகுதியும் காணாத அளவுக்கு மகத்தான ஒரு கன்வர்ஷன் ரேட், ஒரு 72% அச்சீவ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்ன அன்றே நீ எப்போ டிஸ்டிங்ஷன் வாங்குவ அப்படின்னு கேட்டாரு. படிப்படியாக வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்று ஒவ்வொரு படியாக தாண்டி இப்பொழுது புதிய ஒரு உச்சமாக 72% அந்த கன்வர்ஷன் ரேட். லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே அந்த ஒரு ரிவ்யூ இருந்துச்சு இங்கே கைடன்ஸில். நேற்று ஃபைனல் பண்ண வேண்டியது. நேற்று ஆனால் பர்சனல் இஷ்யூஸ்னால நான் என்னால் இங்கே வர முடியல. இன்னைக்கு செக் பண்ணி பார்த்ததில் 77%, அதாவது 75% தாண்டி விட்டது தமிழ்நாடு என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை நமது முதலமைச்சர் அவர்களுக்கு, நமது நாட்டு மக்களுக்கும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இது மனு முதலமைச்சர் அவர்கள்ட்ட சொன்னபோது ரொம்ப மிகுந்த சந்தோஷப்பட்டார். 75% தாண்டி விட்டோம். இது வரைக்கும் வரலாறுல எந்த ஒரு மாநிலமும் அடையாத ஒரு இலக்கு. இதையும் நிச்சயமாக தாண்டுவோம். 77% இருக்கும் இப்போ கன்வர்ஷன் ஃப்ரம் MOUs, அதாவது நிலங்கள் வாங்கி நிறைய கட்டுமானம் வரைக்குமே முடிச்சு பல பேர் திறப்பு விழாவே நடத்தியிருக்காங்க. ஃபேக்டரி கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்கு கூட இப்போ பல ஃபேக்டரி வந்துடுச்சு. இது ஒரு புறம் இருக்க. ஜிம் 24 மட்டுமே, அதாவது நம்ம 2024 முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மட்டும் நாம் கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் ஏறத்தாழ 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 525, அதாவது 80% டச் பண்ணி சாதனை படுத்தியிருக்கிறார் நமது திராவிட நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்பது என தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நமது திராவிட நாயகன் அவர்கள் TN ரைசிங் என்று ஆங்காங்கே நடக்கும். நம்ம இப்ப கடைசியாக நடந்தது தூத்துக்குடி நடத்திருக்கோம். அடுத்தது ஹொசூர்ல நடத்த போறோம். அடுத்து கோயம்புத்தூர், மதுரை என பல இடத்தில் ஜோனல் இன்வெஸ்டர் கான்க்ளேவ் நடத்துறோம், TN ரைசிங் என்ற பெயரில். அந்த TN ரைசிங் மூலமா இந்த தூத்துக்குடியில் வந்தது மட்டுமே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், 41 MOUs, 32,554 crores of investment, 49,825 jobs, அதாவது 41 ஒப்பந்தங்கள், 32,544 கோடி முதலீடு, 49,825 பேருக்கு வேலைவாய்ப்பு. இப்படி பல பகுதிகளில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிக்கும் வளர்ச்சியை உறுதி செய்யும் வேளையில் திராவிட நாயகன் அவர்கள் இருக்கிறார். இதை நமது ஒட்டுமொத்தமாக 2021 இன்னைக்கு வரைக்கும், 2021 ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2020 இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா 77% MOUs டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. இன்னைக்கு கன்வர்ஷன் ஆக துவங்கிவிட்டது. அடுத்ததாக ஜிம் MOUs மட்டுமே 80% டச் பண்ணியிருக்கோம் என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தி. வேற ஸ்பெசிபிக் கேள்வி இருந்தா? There were totally 70 MOUs. You won't be able to catch out very number of investments only. I think total value of investment is about 10,32,000 crores. There is about 32,000 crores worth of investments are coming over the next 4-5 years. That is spread out over the next 4-5 years. MOUs conversion பாத்தீங்கன்னா we don't take any MOU as soon as sign மட்டும் கன்வர்ஷன் பண்றாங்க. சில இடத்துல வெறும் கிளியரன்ஸ் மூவ் வந்துட்டாங்க பேசிட்டு இருக்காங்கலாம் சொல்லுவாங்க. நம்ம அப்படி பண்றதில்ல. அட்லீஸ்ட் லேண்ட் வாங்கி ரெஜிஸ்டர் ஆயிடணும். ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ட். அதுக்கு அடுத்தது ஒரு படிப்படியா இப்போ அடுத்து எல்லாம் கிளியரன்சஸ் நிறைய வரும். நம்மளோட கிளியரன்ஸ் வந்த பிறகு ஏன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிடும். த மோமெண்ட் தேவ் இன்வெஸ்டட், வெறும் பேப்பர் மட்டும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வர தொடங்கினாதான் அது கன்வர்ஷன். அப்படி இல்லைன்னா அது கன்வர்ஷனே கிடையாது. ஆனா பல பேர் வெறும் MOU சைன் பண்ணதோட எடுத்துக்கிட்டு அதை கன்வர்ஷன் சொல்றாங்க. அது நம்பர் பெருசா சொல்லுவாங்க. நம்ம அதனால சொன்னேன், எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு முதலீடுகள் அந்த நம்பர் இப்போ உள்ள பாத்தீங்கன்னா கைடன்ஸ்ல 10 லட்சம் கோடி எழுதி வச்சிருப்போம்.
அதை வந்து அவர் தலைவர் வந்து இங்கே வரும்போது சிஎம் இங்கே வரும்போது அதை வந்து அப்படியே தூக்கி ஓரமாக போட்டு சின்னதாக அவர் கையில் எழுதிட்டு போனார். 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதான் இலக்குன்ட்டு போயிட்டார். அதனால தட் இஸ் ஃபார் ஹிம் ஜாப்ஸ் ஆர் வாட் மேட்டர்ஸ் அண்ட் தட் இஸ் வாட் வி ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் டுவர்ட்ஸ். ஸோ டிஎன் ரைசிங் செக்டோரல் பண்ண போகிறோம். முக்கியமாக நீங்கள் கேட்டது மாதிரி அடுத்தது என்னன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி தூத்துக்குடி பண்ணிட்டோம், அடுத்து ஹொசூர் போகிறோம். இன்ஃபேக்ட் யூரோப் டிஎன் ரைசிங் யூரோப் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே ஜிம்ல சொல்லியிருந்தேன், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று அங்கேருந்தும் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறார். அடுத்த கட்டமாக டிஎன் ரைசிங் யூரோப் பண்ண போறோம். அதுவும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆக இருக்கும்னு நினைக்கிறேன். Well, CM will be we are looking at UK and Germany. யூரோப்பில் ஒரு பல நாடுகள்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. பட் சிஎம் டைம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் ஆக்சுவலி லாஸ்ட் மந்த்லாம் கேட்டிருந்தோம், அப்பவும் வந்து கிடைக்கல. பிகாஸ் அவரும் ரொம்ப டைட்டாக ஷெட்யூல்டு இருக்கிறதுனால. ஸோ we are waiting for the confirmation. மோஸ்ட்லி நாங்கள் எதிர்பார்க்கறது இந்த நெக்ஸ்ட் வீக்கெண்ட் ஆர் த ஃபாலோயிங் வீக் வந்து ஒரு 4-5 days வீக் கேட்டுருவோம். நாங்கள் அதெல்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட இப்போ சொல்ல முடியாது. நீங்கள் பாருங்க, அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவோம், அப்போ பாருங்க அந்த செய்தி சொல்லுவோம் உங்களுக்கு. டெஃபினட்டாக எவ்ரிடே யூ வில் கெட் நியூஸ். ஆஃப்கோர்ஸ் நம்ம தமிழ்நாடு எந்த செக்டரில் எடுத்தாலும் நம்பர் 1 இருக்கிறோம். அதனால அனைத்து செக்டர்லையும் நம்ம ஃபோக்கஸ் இருக்கும். ஆனால் கீ ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய புது செக்டர்ஸ்லாம் வருது. இன்ஃபேக்ட் வந்து ஹெவி இன்ஜினியரிங் சைடில், ஷிப்பிங் சைடில், ரயில்வே சைடில் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கு. அந்த சைடில் பார்க்குறோம். இப்படி பல துறைகளில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நாங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அங்கேருந்து எம்ஓயு சைன் ஆக உங்களுக்கு செய்திகள் வந்துடும். பேசிக்கலி ஹெவி இன்ஜினியரிங் ஹெவியாக இருக்கும். ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன் அ பிக் வே. எலக்ட்ரானிக்ஸ் நம்மளோட ட்ரெடிஷனல் செக்டர்ஸ் இதெல்லாம் நம்ம சைன் பண்ணுவோம். அதுவும் ஆட்டோவில் எல்லாம் 100% ஆல்மோஸ்ட் 100% கன்வர்ஷன் எல்லாமே. ஸோ செக்டோரல் கன்வர்ஷனும் பார்த்துருக்கோம். அதான் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. செக்டோரல் கன்வர்ஷனும் பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம நல்ல குவிக் கன்வர்ஷன் வருது. புது துறைகளில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்போது அதை வந்து நாங்கள் வந்து அந்த துறைகளை கேட்டு அவங்களுக்கு கிளியரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்கோம். அதனால அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா இப்போ நீங்க இல்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு தான் இப்போ நீங்க இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கான்ற கேள்வி வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இதுக்கு நான் ஏற்கனவே தூத்துக்குடியில வின்ஃபாஸ்ட் திறக்கும் போதே சொல்லிட்டேன். நாங்கள் வி ஆர் வெரி வெரி பர்டிகுலர் அபவுட் ஜாப் ஃபார் தமிழ்நாடு. எதுக்கு வந்து நாங்கள் இது தமிழ்நாடு இப்போ தமிழ்நாடு அரசு எதுக்கு வந்து எல்லாருக்கும் இவ்வளோ இன்சென்டிவ்ஸ்லாம் கூட்டிட்டு வராங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வளர்ச்சி கிட்டணுங்கிறதுக்காக தான். அதுக்காக நம்ம அவங்க மட்டுமே கம்பெனி நீங்க போய் எடுக்காதீங்க வெளியிலன்றது நம்ம அந்த மாதிரி உத்தரவு விட முடியாது இல்லையா. ஆனா நாங்க எப்படி பண்றோம்னா நம்ம மக்கள் எடுத்தாலும் உங்களுக்கு இன்னும் சீப்பரா இருக்குடா, உங்களுக்கு வந்து உங்களுக்கு சீப்பரா இருக்கும், உங்களுக்கு செலவு ஜாஸ்தி ஆகான்ற அளவுக்கு. ஏன்னா அவங்க இங்கேயே தங்கியிருக்காங்க, அவங்க ஃபேமிலிஸ் இங்கே இருக்கு, அவங்களோட ஹாப்பினஸ் கோஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ லோக்கலா நீங்க ஹையர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெட்டர் அவுட்புட் கிடைக்கும்ன்ற அளவுக்கு அவங்களுக்கு சொல்லி அந்த ஹையரிங்க்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். இதுதான் வந்து வின்ஃபாஸ்ட் நடந்துச்சு. வின்ஃபாஸ்ட்ல அவங்க இல்ல நாங்க வந்து வெளிமாநிலத்துல இருந்தா எடுக்கணும்னு சொல்லி சொல்லும் போது கூட நாம அங்க இருக்கிற கலெக்டரை வச்சுட்டு அங்க இருக்கிற இன்ஸ்டிடியூட்ஸ்ல அங்க இருக்கிற ஐடிஐஸ்ல இருந்து 350 பேருக்கு மேல எடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணோம். நம்ம ட்ரெயின் பண்ணோம். நான் முதல் முறையாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அந்த மேற்பார்வையில் இருக்கும் இந்த நான் முதல் மூலமாக அவங்களுக்கு ஒரு 350+ ட்ரெயின் பண்ணோம். நாம ட்ரெயின் பண்ணோம். எது கோச்சிங், இது இன்டர்வியூ ஸ்கில்ஸ் வரைக்கும் டீச் பண்ணோம். இன்டர்வியூ ஸ்கில்ஸ் வரைக்கும் கத்துக் கொடுத்தோம். அந்த இன்டர்வியூ ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு 300 பேர் தான் சூஸ் பண்ணோம். நாங்க அதுல இருந்து 300 பேரை அங்க சூஸ் பண்ணி அனுப்பும் போது அவங்க அதுல வந்து 200 ஏற்கனவே எடுத்து பிளேஸ் பண்ணாங்க. அன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அங்க வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தின் முதலமைச்சரின் ஜெர்மனி பயணம் குறித்து தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா பேசி வந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம்.